பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் வெண்மையானவரே, வெண்மையானவரே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். இயேசு கிறிஸ்துவின் மகிமை என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆற்றல் என்ன? அவர் உனக்கும் எனக்கும் செய்கிற அதிசயம் என்ன? நீ அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மையை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலரால் அனுபவிக்க முடியல. வியாதி, கட்டு, பிரச்சனை, சுகர், பிரஷர், அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, காற்று படக்கூடாது, வெயில் படக்கூடாது, கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி ஜனங்களை அப்படி உபத்திரவத்தில் படுத்துற இந்த நாட்களிலே உனக்கு எனக்கு அழியாத ஜீவ உள்ள வார்த்தை, நீ அனுபவிக்கக்கூடிய சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிறதே. சரீரத்தில் அனுபவிக்கிறதுக்கு ஜீவன் வேணும், ஜீவனை கொடுக்கிற தேவன். நாம் ஆரோக்கியமாய் வாழ ஆரோக்கியம் வேணும், ஆரோக்கியம் கொடுக்கிற தேவன். சமாதானம் வேணும், சமாதானம் கொடுக்கிற தேவன். சந்தோஷம் வேணும், சந்தோஷம் கொடுக்கிற தேவன். செல்வம் வேணும், செல்வம் கொடுக்கிற தேவன். ஆகாரம் வேணும், ஆகாரம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தில் ஞானம் வேணும், ஞானம் கொடுக்கிற தேவன். அபிஷேகம் வேணும், அபிஷேகம் கொடுக்கிற தேவன். என்னென்ன ஞானம் வேணுமோ, என்னென்ன நன்மை செய்யணுமோ அத்தனை அவர் இந்த மாதம் செய்ய போகிறார். எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி, எங்களை வழி நடத்தினதற்காய் உமக்கு நன்றி. எங்க பலத்துல நாங்க எதையும் செய்யலப்பா, நீர் எல்லா காரியத்தையும் நீர் செய்து முடித்ததற்காய் நன்றி. நன்மையான ஈவுகளை நீர் தந்ததற்காய் உமக்கு நன்றி. எத்தனையோ போராட்டம், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பிரிவினைகள் ஆண்டவரே, இதன் மத்தியிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை நீர் தந்ததற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா கரங்களை உயர்த்தி எங்களை நேர்த்தியாய் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதமாய் நடத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க செய்ததற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஆவியானவருக்கு. ஓ பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராபா லக்கா டா 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 ராதா டாபா ஷகா டா டாபா லபோ. உமக்கு நன்றி 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 தகப்பனே. எங்களை கைவிடாம நடத்தினீரே உமக்கு நன்றி. எங்களை விட்டு கொடுக்காம நடத்தினீரே உமக்கு நன்றி. எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி. ஆபத்துக்கள்ல இருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டீரே உமக்கு நன்றி. மனுஷருடைய கைகளுக்கு ஆண்டவரே எங்களை தப்புவித்தீரே உமக்கு நன்றி தகப்பனே. ஓ ராலா டா 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 ரதா டா பா ஷகா டா டா பலபோ. நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபப்பா. எல்லா கரங்களை உயர்த்தி பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவி. சேர்ந்து சொல்லுவோம் பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் வெண்மையானவரே வெண்மையானவரே,
உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. ஆண்டவரை பார்த்து தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சொல்லுவோம். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. எங்களை பாதுகாத்தீனே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உணர்த்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து. ஆண்டவரை பார்த்து இந்த 10 மாதமும் இரவும் பகலும் எங்களை நடத்தினீரே. கோடி கோடி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறுபடியும் சொல்லுவோமா? நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உமக்கு நன்றி தகப்பனே. இந்த 10 மாதங்களும் எங்களை மறவாமல் நினைத்தீரே, உமக்கு நன்றி. 2 கரங்களை உயர்த்தி அவர் நடத்தின விதங்களை யோசித்து பாருங்க. எத்தனை ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், விபத்துக்களிலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். ஓ, வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். மனிதர்கள் நம்மை குற்றம் சாட்டும் போது அவர்களுக்கு முன்பதாக நம்மளுடைய நீதியை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரே. ஓ, எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். தலை குனியாமல் கையேந்த விடாமல் கர்த்தர் அனுதினமும் நம்மளை போஷித்தாரே. அப்பா நன்றி, இயேசுவே நன்றி, ராஜா உமக்கு நன்றி, தேவாதி தேவனே உமக்கு நன்றி. அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றின்னு சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நீ நடத்தின விதங்களுக்காய் நன்றி, போஷித்ததற்காய் நன்றி, பாதுகாத்ததற்காய் நன்றி தகப்பனே. ஹalleluya. ரபா லகாதா ரபலபோ தூடா பாஷா காதா நாமா ரஹாதா ரபலபோ. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ரபா ஷகாதா டபா ரகாதா நபலபோ துனி மே கமா ரஹா லா டா 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 பலபோ. ஆவியானவரே நிரப்புங்க, ஆவியானவரே நிரப்புங்க, ஆவியானவரே நிரப்புங்கப்பா. ஓ ரகாதா டபா ஷதா டபலபோ. டே கரங்களை உயர்த்தி உங்க கிருபைதான் எங்களை தாங்குச்சு, உங்க கிருபைதான் எங்களை நடத்துச்சு தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேர்ந்து சொல்லுவோமா? ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. சொல்லுவோம். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கரங்களை அசைத்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே
கிருபைதான் உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்து. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின உம்முடைய கிருபை அப்பா. கரங்களை அசைத்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபை. உங்க கிருபைதான் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்து. ஊழியத்தின் பாதையில் ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. சொல்லுவோம், ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. உண்மைப்பா உண்மை, உங்க கிருபை என்னை தாங்குகின்றது. உடைய கிருபை என்னை நடத்துகிறது அப்பா. நான் ஓடினேன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா. நான் நடந்தேன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா. என்னை நீர் நடத்துகிறீர், என்னை நீர் ஓட வைக்கிறீர், என்னை நீர் பாதுகாக்கிறீர் தகப்பனே. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஓ ராலா டா 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 ரா டா டா பா கபா ரா கா டா டா பா ஷதா டா பலபு டூடா பா ரா கா டா நாமா ஷகா டா டா பலபு. சோர்ந்து போனவனா கர்த்தர் விடவே மாட்டார், தட்டி எழுப்புவார். அவர் மட்டும் எழுப்பலைன்னா இன்னைக்கு நம்ம எந்திரிச்சு நின்றுக்க முடியாது. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிச்சிருக்க முடியாது. சோர்ந்து போன நேரத்தில் அவர் தட்டி எழுப்பினார். உடைக்கப்பட்ட நேரத்தில் அவர் காயம் கட்டினார். இருதயத்தில் புண்கள் ஆறாத நேரத்தில் அந்த புண்களை அவர் ஆற்றினார். அவர் காயம் கட்டினார். ஒரு உற்சாகத்தோடு, ஒரு பலத்தோடு, இன்னும் எனக்கு முன்பதாக ஒரு ஓட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்பதாக ஒரு ஜெயம் இருக்கிறது, எனக்கு முன்பதாக ஒரு கிரீடம் இருக்கிறது, அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு நல்ல போராட்டத்துக்காக கர்த்தர் நம்மை தயார்படுத்தி இருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஓ, கடந்த காலம் தோத்து போன காலமாயிருக்கலாம். ஒரு ஜெயத்தின் மாதம், ஒரு ஜெயத்தின் மாதம், ஒரு வெற்றியின் மாதம். பழையதை நினைக்காதீங்க, முந்தினதை நினைக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, தோத்து போனதை நினைக்காதே, விழுந்ததை நினைக்காதே. இதோ புதிய காரியம், இதோ புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். நல்லா விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி புதிய பலன், புதிய ஆரோக்கியம், புதிய கிருபை, புதிய வரங்கள், புதிய அபிஷேகம், புதிய செயல்கள், புதிய திட்டங்கள் இயேசு தருகிறார். ராக்கா மாராகா தடபலபோ. நல்ல கரங்களை தட்டி நிரப்புங்கப்பா.
புதிய கிருபையினால நிரப்புங்க. தோத்ததை யோசிக்க மாட்டேன், விழுந்ததை நினைக்க மாட்டேன். எனக்கு முன்பதாக வைத்திருக்கிற கிரீடத்துக்காக, ஓட்டத்துக்காக, பந்தயத்தை நோக்கி நான் ஓடுவேன்பா. எனக்கு முன்பதாக ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த பொறுப்பை, அந்த தாளந்துக்காக நான் ஓடுவேன் தகப்பனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவர் பேசுகிறார். காயப்பட்டதை நீ நான் பேச மாட்டேன்னு சொல்லுங்க. நான் காயப்பட்டதை பேச மாட்டேன், நான் உடைக்கப்பட்டதை பேச மாட்டேன், நான் நொறுக்கப்பட்டதை பேச மாட்டேன். எனக்கு விரோதமாய் பேசின மனிதர்களை நான் மறுபடியும் பேச மாட்டேன். அவர்களை நான் குற்றம் சாட்ட மாட்டேன். என்னுடைய சத்துருக்களை நான் சிநேகிக்கிறேன். என்னை பகைக்கிறவர்களை நானும் நேசிக்கிறேன். என்னை கன்னத்தில் அரைஞ்சவங்களுக்கு நான் மறு கன்னத்தை காட்டுறேன். என்னை 1 மைல் தூரம் நடக்க வைத்தவர்களுக்கு நான் 7 மைல் தூரம் நான் நடக்கிறேன். ஒரு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள வெளிப்படணும். விழுந்து போனதை நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த மேன்மை, அந்த ஆசீர்வாதத்தையே குறித்து நீங்க பேசணும். தடைகள் விலகிறது இயேசுவின் நாமத்தில், போராட்டங்கள் விலகிறது இயேசுவின் நாமத்தில். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு குறித்ததை அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஓட்டத்தை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். தடையே வராது. ஆமென். உங்களை யாராலையும் தடுக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. ஒரு அழகான பாடல், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும், எல்லாமே உம்மால் ஆகும். சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயம், விவரிக்க முடியாத அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். இப்ப சேர்ந்து ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம். எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். நல்ல கரங்களை தட்டி சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்வோம், சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால். எல்லாரும் சேர்ந்து ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம். என் வாழ்க்கையில
எல்லா காரியமும் உம்மால நடக்கும்பா. தடையா இருக்கிற காரியங்கள் நடக்கும். ப்ரமோஷன் ஆகும். ஓ, எல்லாம் ஆகும். உம்மாலேதான் நடக்கும், நடக்கும், எல்லாம் நடக்கும். இயேசுவாலே எல்லாம் நடக்கும். ஓ, நடக்கும், எல்லாம் நடக்கும். இயேசுவாலே எல்லாம் வாய்க்கும், வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். இயேசுவாலே எல்லாம் வாய்க்கும். ஓ, வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். இயேசுவாலே எல்லாம் எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்ததை ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, சொல்லுவோம், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். ஓ, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தில் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஓ, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. சொல்லுவோம், வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தமாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். இந்த மாதத்தில் எல்லாமே உம்மாலாகும். சேர்ந்து ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஓ, ஆகும், எல்லாம் உம்மாலேதான் நடக்கும், நடக்கும், எல்லாம் நடக்கும். இயேசுவாலே எல்லாம் நடக்கும். ஓ, நடக்கும், எல்லாம் நடக்கும். இயேசுவாலே எல்லாம் வாய்க்கும், வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். இயேசுவாலே எல்லாம் வாய்க்கும். ஓ, வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். இயேசுவாலே எல்லாம் வாய்க்கும். நல்லா கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி. நான் ஊட்டியிலேருந்து அக்கா பொண்ணை இங்கே ப்ரேயருக்காக கூட்டிகிட்டு வந்தேன். தம்பி பாஸ்டர் மகன் வந்து ஜெபிச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது பாஸ்டர், இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு வரதெல்லாம் தடையட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் போங்க, உங்களுக்கு நல்ல ஒரு திருமண காரியம் நடக்கும்னு சொல்லி தம்பி ஜெபிச்சு அனுப்புனார். அப்போ நாங்கள் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரே வாரத்தில் மாப்பிள்ளை வந்துருச்சு. வந்துட்டு பாஸ்டர்கிட்ட வந்துட்டு நாங்கள் உடனே ஓடி வர சொன்னேன். அக்கா வர சொல்லி ஊட்டியிலேருந்து பாஸ்டர்கிட்ட கேளு, வந்துட்டு தம்பி ஜெபிச்சேன் மாப்பிள்ளை வந்திருக்குது, அதனால் நீங்கள் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி அப்போ பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர் இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நிறைய தடைகளெல்லாம் ஆகுது அப்படின்னு நீங்கள் உண்மையை சொல்லுங்க பையன் வீட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பாப்பாக்கு, நீங்கள் திருமணம் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டு சொன்ன மாதிரியே தம்பி ஜெபிச்ச மாதிரியே அது நல்லா ரசிக்கப்பட்ட பையனாக இப்போ திருமண காரியத்திற்கு பையன் ஒத்துக்கிட்டான். வந்துட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன். பாஸ்டருக்கும் தம்பி உங்களுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ போன மாதம் எங்கள் அம்மாவுக்கு கழுத்து நரம்பலை இழுத்தாயிருச்சு. ஜெபம் பண்ண சரியாயிருச்சு. 5 வருஷத்துக்குள்ளே 2 தடவை இப்போ 3 தடவை வந்திருக்குது. ஜெபம் பண்ணி உடனே அப்போவே ரெடி ஆயிடுச்சு.
பாஸ்டர் போன வாரம் எங்கள் வீட்டுக்கு வந்தாருங்க. பாப்பாவுக்கு டிபின்னு சொல்லியிருந்தாங்க. 15 வயசு தான் ஆச்சுங்க அவளுக்கு. இப்போ மாத்திரை சாப்பிட்ருந்தா. அப்புறம் போன வாரத்தில் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகி போச்சுமா, நீ 1 மாதத்தில் மட்டும் மாத்திரை எடுங்க. 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நீ ஒரே மாதம் மட்டும் சாப்பிடுங்க, சுத்தமாக கிளியர் ஆயிரும் அப்படின்னாங்க. போன வாரத்தில் பாஸ்டர் வந்துட்டு போய் டைல்ஸில் வலிக்கு கீழே விழுந்துட்டு, அப்படியே ஆணி வேறு கதவில் இருந்து அப்படியே டப்புன்னு அடிச்சுது. அடித்து மயக்கமே வர மாதிரி கீழே விழுந்துட்டேன். ஜப எண்ணெய் எடுத்து 2 தடவை போட்டங்காட்டிக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்க கேட்போம். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஜெபம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நான் தேவ சமூகத்தில் இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்துக்காக இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகுதிக்கு என்னை சரியாய் கொண்டு போனார். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு வாலிபனை ஊழியக்காரனாக உருவாக்குறார். விசுவாசியை உருவாக்குறதே கஷ்டம். ஒரு வாலிபனை, ஒரு ஊழியக்காரனை, தன்னுடைய ஊழியக்காரனை போல தன்னை விட அதிகமாய் 10 மடங்கு பெரிய ஊழியக்காரன் ஆக்கணும்னு ஒரு சாதாரண ஒரு தீமோத்தேயு, ஒரு வாலிபன், 16 வயது வாலிபனை கர்த்தருக்குள்ளே நடத்தி அவனை வீரனாக்குறார். இந்த தீமோத்தேயுக்கு முன்னால் அவர் சொல்லுகிறார், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சவாமையுடையவர், நித்தியானந்தம் உள்ள சர்க்கராதிபதி. அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறார், நம்முடைய தேவன், நீ ஊழியம் செய்ய புறப்பட்டுக்கிட்டு இருக்கிற தேவன் யார் தெரியுமா? 1000 லட்சங்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆயத்தமா இருக்கிற நீ ஒன்னு அறிஞ்சுக்கோ, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மையை அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மகிமை என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆற்றல் என்ன? அவர் உனக்கும் எனக்கும் செய்கிற அதிசயம் என்ன? நீ அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மையை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். கைகளை தட்டி ஹல்லேலூயா. அந்த இதனுடைய தலைப்பு, ஆமா, நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். இந்த மாதம் நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையை உனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். நாம் அனுபவிக்கணும். இன்னைக்கு சிலரால் அனுபவிக்க முடியல. வியாதி, கட்டு, பிரச்சனை, சுகர், பிரஷர், அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, காற்று படக்கூடாது, வெயில் படக்கூடாது, கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி ஜனங்களை அப்படி உபத்திரவத்தில் படுத்துகிற இந்த நாட்களிலே உனக்கு எனக்கு அழியாத ஜீவ உள்ள வார்த்தை, நீ அனுபவிக்கக்கூடிய சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். தலைக்கு மேலே கைத்தட்டி கொஞ்ச நேரம் நன்மையை கொடுக்கிற தேவன் என்று வாயினால் அறிக்கை பண்ணுங்க. நன்மையை கொடுக்கிற தேவன். அனுபவிக்கிறதற்கு அல்லேலூயா. இந்த சரீரத்தில் அனுபவிக்கிறதுக்கு ஜீவன் வேணும். ஜீவனை கொடுக்கிற தேவன். நாம் ஆரோக்கியமாய் வாழ ஆரோக்கியம் வேணும், ஆரோக்கியம் கொடுக்கிற தேவன். சமாதானம் வேணும், சமாதானம் கொடுக்கிற தேவன். சந்தோஷம் வேணும், சந்தோஷம் கொடுக்கிற தேவன். செல்வம் வேணும், செல்வம் கொடுக்கிற தேவன். ஆகாரம் வேணும், ஆகாரம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தில் ஞானம் வேணும், ஞானம் கொடுக்கிற தேவன். அபிஷேகம் வேணும், அபிஷேகம் கொடுக்கிற தேவன். அற்புதங்கள் வேணும், அற்புதம் நடக்கிற தேவன். நாம் அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன உனக்கு தேவையோ, இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வீடு வேணும், திருமண வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் வேணும், என்னென்ன ஞானம் வேணுமோ, என்னென்ன நன்மை செய்யணுமோ அத்தனை அவர் இந்த மாதம் செய்ய போகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் வார்த்தையை சொல்லுங்க. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்க. வருமானங்கள் வேணும், வேலை வேணும், நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த வேலையில் இருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் செய்ய. நாம் அனுபவிக்கிறதற்கு, திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மையை சம்பூர்ணமாய் கொடுக்கிறது.
இந்த வார்த்தையை தீமோத்தேயு பிடிச்சுக்கிட்டார். கடைசி வரைக்கும் அவர் ஆண்டவரை விட்டு பெரிய ஊழியக்காரனாய் மாறினார். உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய தெய்வம் நன்மை செய்கிற தெய்வம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய இயேசு பூமிக்கு கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது நசரனாகிய இயேசுவை அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கவும் நன்மை செய்கிறமாய் சுற்றி திரிந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு செய்த நன்மை கணக்கே கிடையாது. அவர் நன்மை செய்கிற இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் பரியாசம் பண்ணார்கள். சகோதரர்கள் கொலை செய்யறதுக்கு வகை தேடினார்கள். சகோதரர்கள் அப்படியே வஸ்திரத்தை உரிந்தார்கள். அப்படியே சகோதரர்கள் இஸ்மவேல்கிட்ட வித்து போட்டார்கள். 2 முறை விற்கப்பட்டவர் தான் யோசேப்பு. கவனிங்க, ஆனால் எத்தனையோ தீமை செய்தார்கள். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். அந்த கர்த்தர் அந்த தீமையெல்லாம் நன்மையாக்கினார். கையை உயர்த்தி, இப்பொழுது தொங்கு மூஞ்சி போட்டு ஒரு பிச்சைக்காரனை போல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சோறு கிடைச்சா போதும், தானியம் கிடைச்சா போதும்னு அப்படி வர்றாங்க. 10 சகோதரர் அப்படி வர்றாங்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆகா அத்தனை பேர் என் கூட பிறந்தவங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகமாக சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, தேவனோ அதை அத்தனை பேருக்கு உணவளிக்கிறதுக்கு என்ன ஒரு நன்மையாய் மாற்றினார். கையை உயர்த்தி, உங்களுக்கு நன்மையாய் நடக்க போகிறது. கையை உயர்த்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நடக்கிறது நன்மையாய் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலம் நன்மைக்கு அதுவாய் தான் நடக்கும். ஆமாம், தீமை நினைக்கிறீங்களா? கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, நன்மையாது மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குன்னு அநேக நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். கண்கள் காணல, காது கேட்கல, ஏற்ற நேரத்தில் அந்த நன்மைக்குள்ள நம்மளை பிரவேசிக்க செய்வார். அவர் நன்மையை கொடுக்கிற தேவன். யோபு தன் மனைவியை பார்த்து சொன்னார், பைத்தியக்காரி எவ்வளோ பேசுறையே, தேவனிடத்தில் இந்த நன்மை பெற்றிருக்கிறோம் தெரியுமான்னார். இந்த பிள்ளைகள், இந்த செல்வம், இந்த ஆடு மாடெல்லாம் நம்மளாம் சுயமா வரல, தேவன் கொடுத்தாருனாரு. யாருக்கிட்ட சொல்றாரு? யாருக்கிட்ட சொல்றாரு? தன் மனைவி கிட்ட சொல்றாரு. தேவனிடத்தில் இந்த நன்மை பெற்ற நாம் எத்தனை பேர் நன்மை பெற்றிருக்கீங்க? உங்களுக்கு வந்த நன்மையெல்லாம் தேவன் கொடுத்தது. அவரை ஸ்தோத்திரிக்கணும், அவரை துதித்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. 3 நன்மையை குறித்து நான் பேச போறேன். இயேசு செய்த 3 நன்மை நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். முதல் நன்மை, அனுதினமும் நமக்கு வருகிற சோர்வை நீக்கி நன்மை செய்கிற இயேசு. மத்தேயு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. கவனிங்க, இயேசுவின் இருதயத்தில் இருக்கிற நன்மையின் பிரதிபலிப்பை பாருங்க. ஏன் பிள்ளைகள் 3 நாளா என்கிட்ட செய்தி கேட்காங்க, இவங்களை பட்டினியா அனுப்ப எனக்கு மனசு இல்லை, வழியிலே சோர்ந்து போவாசிங்க, வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். வழியிலே சோர்ந்து போவார். அப்போ சோர்வை நீக்கி நன்மை செய்கிற இயேசு. மனிதனுக்கு கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம் ஆகாரம். ஆகாரம் இல்லைன்னா அவன் வாழ முடியாது. அப்போ முக்கியமான காரியம் ஒரு சோர்வை இயேசு பார்க்கிறார். என்ன பின்பற்றினவங்க ஐயோ வழியில் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பையனை கூப்பிடுறார். அவங்கிட்ட 7 அப்பம் இருக்கு, சிறு மீன் இருக்கிறது. 4000 பேரையும் போஷிக்கிறார். 7 கூட நிறைய மீதி எடுக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு செய்த அற்புதம்லாம் ரெட்டையா செய்வார். இதற்கு முன்னால ஒரு பையன்கிட்ட கூப்பிடுறார். 2 மீன் 5 அப்பம் இருந்தது. 50 பேரா உட்கார வச்சு சொல்லுங்க பாப்பா முடிங்க.
5000 பேர் புருஷரை சாப்பிட்டு எத்தனை கூட? 12 கூட நிறையா மீதி எடுக்க செய்கிறார். அவர் சோர்வை நீக்கி நன்மை செய்கிற இயேசு. நான் அனுபவிக்கக்கூடிய சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு உலகத்தில் இந்த சோர்வினால தான் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ஓடி போறான், தற்கொலை பண்றான். கடந்த நாட்களில் செல்வபுரத்தில் தங்க ஆசாரி வேலை பார்க்குறவங்க 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பொண்ணை சென்னைக்கு கட்டி கொடுத்துருக்காங்க, அவளையும் கூப்பிட்டுருக்குற பாருங்க. அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, தகப்பன் சொல்லியிருக்கார், ஒன்றை நான் திருமணம் பண்ணுறதுக்கு தான் கடன் வாங்கினேன், இப்படி என்னால் கட்ட முடியல, சாகிறத தவிர வழி இல்லை. பாருங்க, எல்லாருமா அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் பாருங்க மகளை. இன்னும் ஒருவருக்கு கட்டி கொடுத்த அந்த பெண்ணை தன் தகப்பன் கூப்பிட்டு, ஆமாம் பெண்ணு பேத்தி அவர் அந்த அம்மா செல்வபுரத்தில் இந்த இருக்கிற உக்கிடத்தை தாண்டின பேப்பரில் போட்டிருக்க, அந்த பேப்பரை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், சொல்லியிருக்கிறான், மரணத்துக்கு நாங்கள் தான் காரணம், வேற வழியே கிடையாது எனக்கு, அதனால தான் செத்து போனோம். என் மகா திருமணமான மகளை விட்டுட்டு நான் செத்துட்டாலும் அவ்வா படுற கஷ்டத்தை தாங்க முடியாதுன்னா அவளும் ஒத்துக்கிட்டா. யாரையும் பாருங்க எப்படி பிசாசு கிரியை செய்கிறான். நான் நினச்சேன், ஆண்டவரே உண்மை அறியாமல் போயிட்டாங்களே, உண்மை தெரியாமல் போயிட்டாங்க, நீ நன்மை செய்கிற ஆண்டவர் அல்லவா, எப்படி நன்மை செய்திருக்கிறார் பாருங்க. ஏவிஎம் ராஜன் அவங்க மனைவி புஷ்பலதா அவங்கள வச்சு எங்களுடைய தலைமை ஐயா கூட்ட வச்சுருந்தாங்க கோயம்புத்தூர் நகராட்சி மண்டபத்தில். எனக்கு என்ன வேலை தெரியுமா, அவங்க கூட லாட்ஜிங் போகணும், அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும், இதுதான் என் வேலை. கிட்ட நின்றா எம்ஜிஆரை பார்த்த மாதிரி அவர் இருக்கிறார் ஏவிஎம் ராஜன். அவருடைய மனைவி அப்படி அவ்வளவு அழகு ஜொலிக்குது. ஆனால் அவங்க சொன்ன சாட்சி பாருங்க, நான் படம் எடுத்தேன், பல கோடிக்கு கடன் ஆயிட்டேன், வழியே இல்லை, நான் கூல்ட்ரிங்கில் விஷத்தை ஊற்றி சாப்பிட்ற நேரம் ஒரு சத்தம், கருணாமூர்த்தி படம் எங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டு இருந்தது, திடீர்னு அதுலேருந்து ஒரு சத்தம், ஆமாம் என்னுடைய வாயில் வருகிற வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான ஒரு சத்தம், கையை உயர்த்தி அட்டி சச்சுருவமாய் அப்படியே வாழ வைக்கிற ஒரு இயேசு போல, எங்கள் மரணத்தை தட்டி விட்டு எங்களுக்கு ஜீவன் கொடுக்குற இயேசு போல அப்படியே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நின்றார். நான் முருக பக்தன். அவர் சொல்கிறார், பெரிய பட்டை போடாமல் நான் வெளியே வந்ததில்லை, இப்போ வேற ஒரு பிரசங்கமும் பண்ண தெரியாது, 150 சங்கீதத்தை மனப்பாடமாக பிரசங்கம் பண்ணுறார். கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அதான் நானும் என் மனைவியும் தற்கொலை பண்ணி இருக்கணும், இந்த இயேசு எங்கள் சோர்வு நீக்கி எங்களுக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், அந்த வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 2:18 இயேசு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நம்மை தூக்கிவிட வாழ வைக்க வல்லவராயிருக்கிறார். தலைக்கு மேல எல்லாம் அந்த வசனத்தை படிக்கணும். எல்லாரும் இந்த வசனத்தை படிங்க. ஆதலால் அவர்தாமே இயேசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமா, இயேசுவை பிசாசு நேரடியா வந்து சோதிச்சான், நேரடியா வந்து சோதித்தான். ஆமா, நம்முடைய இயேசு பிசாசை விரட்டி ஓட விரட்டி விட்டார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அவரை நீ தெய்வமாக கொண்டா, சோதனையிலிருந்து உனக்கு நன்மை செய்வா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோதனை உன்னை மேற்கொள்ள முடியாது, சோதனை உன்னை டவுனாக்க முடியாது, சோதனை உன்னை அழித்து போட முடியாது. உலக மனுஷன் போல தற்கொலை பண்றானே அப்படி நீ பண்ண முடியாது. ஏசு உன்னை தூக்கி எடுப்பார், உனக்கு ஒரு முத்தம் கொடுப்பார், உன்னை வாழ வைப்பார். ரெண்டாவது, இயேசு ஒரு நன்மை செய்தார். ஆமாம், தோத்து போன அவனுக்கு அதே இடத்துல ஒரு ஜெயத்தை கொடுத்தார் இயேசு. லூக்கா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசியுங்கள். அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் எனக்கு ஒன்றும் அகப்படல. கவனிங்க, இவன் தொழில ரொம்ப திறமையானவன், பிறந்ததே மீன் பிடிக்கிறவன். ஆமா, அவனுடைய தகப்பன் ஸ்கூலுக்கோ கல்லூரிக்கோ அனுப்பல, மீன் பிடிக்கிறத அனுப்புனார். எந்த காற்று வீசுற எந்த மீன்
பிடிக்கலான்னு விவரம் தெரிஞ்சவன், செம்படவன். அவனுக்கு மீன் பிடிக்கிற மீன் தொழிலாளி. ஒரு நாளும் வாழ்க்கையில் அவன் ஏமாந்து போல. இந்த பகுதியிலே மிகுந்த ஒரு ஏமாற்றம். வீட்டுக்கு போகவா, கடல்ல விழுந்து சாகவா? பாருங்க, ஒரு மீன் ஆம்படலை. ஆனால் கரையில் நின்று வலைய அப்படியே தச்சுக்கிட்டு இருந்தான், அலசிக்கிட்டு இருந்தானா. எங்கடா ஓட்டை கிடக்குன்னு. ஓட்டை வலையில் இல்லை, உன் இருதயத்தில் ஓட்டை இருக்குன்னு கண்டுட்டாரு. ஆமாம், 2 படகுல அப்படியே ஒரு படகுல ஏறினாராம். அப்படியே கொண்டு ஆழத்தில் கொண்டு வலைய போடுங்க. அவன் சொல்கிறான், ஐயோ நாங்கள் வலை போட்டோம் ராத்திரி, நான் ஒருமே நம்படலை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், தொழிலில், வேலையில் மிச்சம் எடுக்க முடியல. கடனுக்கு மேலே தான் கடன் ஆகுது, வட்டிக்கு மேலே தான் வட்டி ஆகிட்டு இருக்கிறது. தோல்வி 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 தோல்வி. இயேசுவுக்கு அவன் இடம் கொடுத்தானே தவிர இயேசுவுக்குள்ள அவன் வாழலை. அவன் சொல்கிறான், ஆனாலும் உன்னுடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறேன். இப்போ அதே கடல், அதே படகு, அதே வலை அப்படியே வலை கிழிந்து போகத்தக்க, 2 படகு அமிழ்ந்து போகத்தக்க மீனை கர்த்தர் கொடுத்தார். தோத்து போன இடத்துல உனக்கு ஜெயத்தை தாரார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், தோத்து போன இடத்துல கர்த்தர் ஜெயத்தை தருவார். அருமையானவர்களே, நகோமி சொல்றா, என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, எனக்கு என்ன மாறான்னு அலைங்க. நான் இருதயமெல்லாம் கசப்படைஞ்சிருக்கிறேன், கசப்படைஞ்சிருக்கிறேன், கசப்படைஞ்சிருக்கிறேன். ஆனால் கவனிங்க, மோவாப்பில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கசப்பு, மோவாப்பில் இருக்கிறதான அந்த மரண துயரம். அவர் பெத்லெகேமுக்கு வந்தா, அந்த வசனம் சொல்லுது 1 ரூத்து 1:20 கசப்பு, 2:20 ஆசீர்வாதம். வாசிங்க 2:20. அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். எல்லாரும் கைகளை தட்டி ஹல்லேலூயா. 1:20 பாருங்க. என் பேரை உச்சரிக்காதீங்க, எனக்கு துக்கம், எனக்கு தோல்வி, எனக்கு அவமானம். ஒரு செகண்டுக்குள்ள பெத்லெகேமுக்குள்ள வாழ வைத்த ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. சபைக்குள்ள வந்துட்டீங்களா? உங்களுக்கு வாழ்க்கை தான். இயேசுவை பிடிச்சிட்டீங்களா? அவர் ஜீவன் கொடுக்க வந்தவர், ஜெயம் கொடுக்க வந்தவர். அவருக்கு பேரே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கட்டளைகளாலையும் அந்த கையெழுத்தை கொலைத்து அதில் நடுவில் இராதபடிக்கு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நிழலுக்கு வா, இயேசுவும் இருதயத்துக்குள்ள வை, எல்லா விதத்திலையும் உனக்கு வெற்றியை கர்த்தர் தருவார். பிசாசுடைய ஆதிக்கங்களை சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அங்கு இங்கும் தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். வாழ்க்கையில் தோல்வி 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 தோல்வி. ஆனால் இயேசு ஒரு மனிதன் கையை பிடிச்சிட்டானா அவன் ஜெயிக்கிறவனாக, ஜெயம் எடுத்தவனாக, ஜெயிப்பவனாகவே காணப்படுவார். கையை உயர்த்தி அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலும் தொத்து போய் முட்டை ஆடிக்கிட்டு இருக்கிறது. ஒரு மனுஷன் சொல்றான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால வருகிற. வேதம் சொல்லுகிறது, அங்கு கோலியாத்தின் மேலே தாவீது ஜெயம் எடுத்தார். கையை உயர்த்தி. ஆமாம், பிசாசின் மேலே இயேசு ஜெயம் எடுத்தது போல பழைய ஏற்பாட்டு காலத்தில் அத்தனை பேரும் தோத்து போகிற முகத்தோடு இருந்தாங்க. தாவீது ஜெயித்தார். காரணம், இயேசு ஜெயம் கொடுக்கிற தேவன். எந்த இடத்துல தோத்து போன பேதுருவே, நீ எந்த இடத்துல தோத்து போன? ஆமாம், அந்த இடத்துலையே ஜெயிக்க வைத்தார். ஹல்லேலூயா. அந்த பெரிய மகிமையை கண்ட உடனே அவர் சொல்றார், ஐயா இவ்வளோ பெரிய பாவிக்கு செஞ்சிட்டீங்களே. நீ ஆண்டவர் சொல்ற, நீ மீன் முடிச்சுட்டு தானே இருந்த, நீ உன்னை மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன். கையை உயர்த்தி அல்லேலூயா. எப்படி உடனே ஒரு ப்ரமோஷனை கொடுக்கிறார் பாருங்க. பயங்கர ப்ரமோஷன், நிழல் பட்டு சுகம். சப்பானியா இருக்கிறான், அவன் கையை பிடிக்கிறான், கையை பிடிக்கிறான். சொல்லுங்க,
ஜூலி சொல்லு. கையை பிடிச்சான், கைகளும் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு குதித்து எழுந்து துதிச்சானாம். பேதுரு வாழ்க்கை, பேதுரு ஊழியத்தில் அவ்வளவு அற்புதம். காரணம், எடுத்த உடனே அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். கையை உயர்த்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். தோல்த்து போன இடங்கள்ல ஜெயிக்க போகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் எழுதின புஸ்தகத்தில் நான் காலையில் வாசித்தேன். ஆமாம், அந்த வசனம் பாசு பிலிப்பு ஒரு முறை பிரசங்கம் பண்ணார். 2:24 25 வாசி. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களில் இதெல்லாம் பிசாசு பட்சித்து போட்டது. ஆசீர்வாதத்தை பட்சித்து போட்டது, உன் தொழிலை பட்சித்து போட்டது, உன்னுடைய குடும்பத்தில் இப்படியெல்லாம் நஷ்டத்தை உண்டாக்குச்சு, பட்சித்து போட்டது. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். திரும்ப எதெல்லாம் பட்சித்து போட்டதோ, எங்கெங்கெல்லாம் தோத்திருந்ததோ அதெல்லாம் கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, நீங்க சம்பூர்ணமா சாப்பிடுவீங்க, திருப்தி அடைவீங்க. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் எல்லாம் வாய்ட்டு சொல்லுங்க, என் ஜனங்களை ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இதுதான் சத்தியம். அருமையானவர்களே, நாம் அனுபவிக்கக்கூடிய சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. 27வது வசனமும் வாசிங்க. அதுல இஸ்ரவேலின் தேவன் என்று ஒன்று குறிப்பிட்டிருக்கும். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவரும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் மறுபடியும் சொல்றேன், நான் தான் இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற தெய்வம், உனக்குள்ள இருக்கிற தெய்வம், வேற தெய்வம் அல்ல. உன் தோல்வியை மாற்ற, உன் சோர்வை மாற்ற வேற எங்கேயும் போகாத. ஆமாம், நீ ஏன் பிள்ளை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3வது ஒன்று சொல்லிட்டு முடிக்க போறேன். வியாதியோடு கடந்தான் ஒரு மனுஷன், வெகு நாளா கடந்தான். வருஷத்தையும் சொல்றார், அவன் வெகு நாளா கடந்தான். அவனை கிட்ட போய் சுகமாக விரும்புறையான்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன? வியாதியை நீக்கி நன்மை செய்த இயேசு. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம், யோவான், அதாவது யோவான் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கவனிங்க, இது அவன் அதை விரும்பவே இல்லை, மறந்துட்டான். இன்னைக்கு சுகமாக, நாளைக்கு வருஷம் 5வது வசனத்தில் 38 வருஷமா வியாதியை கடந்தவனை கண்டாராம். கவனிக்கிறீங்களா? அப்போ இயேசு எவ்வளவு நன்மை செய்கிற இருதயம் துடிப்புள்ளவர். ஆமாம், இந்த வியாதியை பற்றி நமக்கு அவருக்கு தெரியும். ஆண்டவரே என்னை குணமாக்குள்ள கத்தணும். எங்கேயோ கண்ட குஷ்டரோகி, ஆண்டவரே உமக்கு சித்தம் தான் என்னை சுத்தமாக்கும் துணியிறானே. ஆனால் இவன் கூப்பிடலை. இவங்கிட்ட இயேசுவே போகிறார். பெதஸ்தா குளத்துக்கிட்ட கிடக்கான். அந்த வியாதி வெகு நாள் வியாதி. ஒரு 6 மாதம் கிடந்தா முதுகில் புண்ணு வந்துடும். பக்கத்தில் பாய்ச்சி 3 மாதம் கிடந்தால இங்கே புண்ணு வந்து அதில் புழு செத்து போவான். அதான் கேட்பாங்க, படுத்துட்டாரே ஏதாவது புண்ணுன்னு இருக்கா, முதுகு புண்ணு வரக்கூடாது. 38 வருஷமா. இப்போ ஆண்டவர் எப்படி துடிச்சு இருக்கிறார் பாருங்க. அவனுக்கு சுகம் கொடுக்கணும் விரும்புகிறார் பாருங்க. அவன் எனக்கு சுகம் தாங்கன்னு கேட்கல, ஆனால் தண்ணி கலங்கும் என்னை கொண்டு போறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் கேட்கல. ஆனால் ஆண்டவர் சுகம் கொடுக்க பிரதிபலிக்கிறார், சுகம் கொடுக்க ஆர்வமா இருக்கிறார், சுகம் கொடுக்கிற வல்லமை பாய்ந்து கொண்டு இருக்கிறது. உன்னையும் அவர் கேட்கல. சுகமாக விரும்புறையா? ஆமான்னு தானே சொல்லியிருக்கணும். அவரா சொல்லிட்டாரு. ஆமா, எதையுமே பேசாத, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்படியே நடந்து போனான். எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். இப்படிப்பட்ட அற்புதம் இயேசு செய்தார். இப்படிப்பட்ட அதிசயம் இயேசு செய்தார். நேற்று நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கவனிங்க, தேகானிலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்க. நாங்கள் மேரி எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் உள்ள ஆபீஸில் இருக்கேன். ஓடி வருது, ஐயா அவசரமாக வாங்க ஜெபம் பண்ண. அந்த பெண்ணுக்கு ஒரு அசுத்த ஆவி அப்படியே உருளுது பாருங்க. ஒரே ஒரு இயேசுவின் நாமத்தினால ஒரு சட்டை பட்டக்குன்னு தெளிவாயிட்டு மகனை பார்த்து சொல்கிறா, இங்கே இருந்த ஒரு கட்டு என்னை விட்டு போயிட்டுப்பா,
எனக்கு மென்டல் டார்ச்சி கொடுத்த ஒரு ஆவி என்னை விட்டு போயிட்டு பாங்கிறான். புருஷனை பார்த்து சொல்கிறேன், ஆட்டோக்காரனை பார்த்து சொல்கிறேன். ஒரே செகண்டில் இயேசு அவளுடைய கட்டை உடைச்சார். வியாதியோடு வந்திருக்கீங்களா? இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார். நம்முடைய இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் என்ன நாமம் தெரியுமா? அவர் பாவத்துக்கு செத்து, பிலிப்பு சொல்லு, நீதிக்கு பிழைத்திருக்கும்படிதாமே. அவர்தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால குணமாறோம். கண்ணை மூடின உடனே தழும்ப நினைங்க, கண்ணை மூடின உடனே தழும்ப நினைங்க. இயேசு சொல்லு ரத்தம் அடித்தவராய் உங்க கிட்ட வந்து உங்க வியாதியை நீக்கி கொண்டிருக்கிறார். இருதய நோய் மாறுகிறது, ஓ தளர்வு மாறுகிறது, இரத்த போக்கு வியாதி மறைகிறது, வயிற்று வலி வியாதி மறைகிறது, ஓ எலும்புல இருக்கிற நோய்கள் மறைகிறது, சகல வியாதி நீக்கி போடுவார். அப்படியே தழும்புகளால குணமாகிறோம். சொல்லு ரத்தம் அடித்தவர். எல்லாரும் கல்வாரியை பார்த்து கை தட்டி ஆவில நிரம்புங்க. அந்த கல்வாரி ரத்தம் எனக்கு தான், என் மேல விழட்டும், என் சிரத்து மேல விழட்டும், என் நெஞ்சு மேல விழட்டும், என் ரத்தத்தோடு இயேசுவின் ரத்தம் கலக்கட்டும், சுகமாளிக்கிற ரத்தம் கலக்கட்டும், சோர்வணிக்கிற நாமம் வரட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. நாம் அனுபவிக்கக்கூடிய சகலவித நன்மைகளை நமக்கு சம்பரமாய் கொடுக்கிற தேவன், நாம் அனுபவிக்கக்கூடிய சகலவித நன்மைகளை நமக்கு சம்பரமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் தொட்டு கொண்டிருக்கிறார். ரிதா ராதா ராபா லாபா. ராஜேந்திரன், கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. ராஜா, கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. பிரதர், கர்த்தருடைய வல்லமை பிரான்சிஸ் உங்க மேல தொடுகிறது. பிரதர் செல்வம் உங்க மேல தொடுகிறது. அநேகரை கர்த்தரை காட்டுகிறார். கர்த்தருடைய மகிமை ராணி உன் மேல தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை. ரிதா ராதா ராபா ராதா ராபா ரிபா லகா ரகா ரேமா நாமா மாமா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது.
தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.